இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நாட்டியத்தை பார்க்கும்போது ஷோபா சந்திராவை பார்க்குற மாதிரியே இருக்குமா? நீ அவங்க பொண்ணா? அந்த ரத்தம்ன்றதுனாலதான் இந்த அளவுக்கு இந்த நடனம் உனக்குள்ள ஊறி இருக்குன்னு தோணுது. சொல்லுமா. நீ ஷோபா சந்திராவோட பொண்ணா? ஜானகி சொல்றது உண்மைதான்டா. அந்த பொண்ணை பார்க்கும்போது அப்படியே ஷோபா சந்திராவை பார்க்குற மாதிரியே தான்டா இருக்கு. நீ பொண்ணு மாதிரின்னு தான் சொன்ன, ஆனா அவதான் உன் பொண்ணுன்னு தோணுது. அவ்வளவு அழகா நாட்டியம் ஆடினா, என் ஆசையை நிறைவேற்றிட்டா. ஏமா, இதுக்கு முன்னாடி பரதநாட்டியம் ஆடினாலே அந்த பொண்ணு எங்கம்மா? என்னமோ தெரியலங்க, இப்பதான் ட்ரெஸ் கொடுத்துட்டு கிளம்புனாங்க. ஏம்மா, இந்த ஜிமிக்கி உன்னோடதா? இல்லங்க, அந்த பொண்ணோடது. அந்த பொண்ணோட ஜிமிக்கி எங்கேயோ தொலைஞ்சிருச்சான், அதனால இதை இங்க வச்சுட்டு போயிட்டாங்க. இந்த விநாயகர் சிலைக்கு முன்னாடி நின்னுதான் அந்த பொண்ணு வேண்டிக்கிட்டு இருந்தா. அப்படின்னா ராமா நம்ம கிட்ட சொன்ன பொண்ணு பூமி தான். அவ தான் அப்பா கூட இருக்கணும்னு அவ்வளவு ஆசையா ஏங்கிக்கிட்டு இருக்கும்போது கண்ணு முன்னாடி இருக்கிற அப்பா கிட்ட ஏன் சொல்ல மாட்டேங்கிறா? ஏங்க, அபூர்வா பேசுறது ஒரு மாதிரி இருக்குங்க. ஒருவேளை அவ சொல்லாம இருக்கிறதுக்கு அபூர்வா தான் காரணமா இருக்கலாம். இந்த விஷயத்தை பத்தி அவங்ககிட்ட சொல்லலாமா வேண்டாமா? சொல்லாம எப்படிங்க இருக்கிறது? அந்த பொண்ணுக்கு நம்ம ஏதாவது உதவி செய்யணும்னு நினைச்சோம்ல. உங்க உயிர் நண்பனுக்கு இந்த விஷயத்த சொல்லி அந்த பூமியோட ஆசையை நிறைவேத்துங்க. சரி வா ஜானகி. முதல்ல அப்பா மனசுல ககன் மேல இருக்கிற கோபம் போகணும். அப்பதான் அப்பா கிட்ட என்னால உண்மையை சொல்ல முடியும். எனக்கு புரியுதுமா. நீ ஆசைப்படுற காதலுக்காக பெத்த தகப்பனோட பாசத்துல இருந்து விலகி இருக்க. காதலை விட்டு கொடுத்தா அந்த வேதனை எப்படி இருக்கும்னு ஒருத்தர் இல்ல 2 பேர் விஷயத்துல நான் தெரிஞ்சுக்கிட்டேம்மா. அப்படி ஒரு நிலைமை உனக்கு வரக்கூடாதுமா. எல்லாரும் காதல்ல மட்டும் ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க.
ஆனா நீ மட்டும் இங்க 2 பேர் மனசுல இடம் பிடிக்கணும். கஷ்டம்தான். ஆனா உன்னால முடியும். ஆமாம்மா, மனசார ஒரு விஷயத்தை செஞ்சா மலையும் கரையும் சொல்லுவாங்க. உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். அது மட்டும் இல்ல, இந்த விஷயத்துல உனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா நானும் உங்க அப்பா மாதிரி தான், மறந்துடாத. எனக்கு ஒரு வார்த்தை சொன்னா போதும். வா ஜானகி. வாமா. 60,000 75,000. இதுக்கு மேல வேண்டாம் பூர்வா. அவளுக்குன்னு யாருமே இல்ல. மனசுல ஏதோ பெரிய ஆசையோட தான் இந்த ஏலத்தை கேட்டுட்டு இருக்கா. நம்மளும் போட்டி போட்டா பணத்துக்கு அவ என்ன பண்ணுவா? ஹீ தைத்தக்கா, இப்போ 75,000 எங்கிருந்து கொண்டு வருவ? நீங்க தான் கொடுக்க போறீங்க. நானா? நோவே. பூமியோட ஏலம் 75,000 ஒரு தரம். பூமியோட ஏலம் 75,000 இரண்டாவது தரம். பூமியோட ஏலம் 75,000 மூணாவது தரம். அம்மா, பணத்தை கட்டிட்டு சுவாமியோட பிரசாதத்தை வாங்கிக்கங்கம்மா. பாவம் சின்ன பொண்ணு, பணத்தை எங்கிருந்து கொண்டு வருவா? நான் கொடுக்கறேன். டேய், அதெல்லாம் வேணாண்டா, நான் கொடுக்கறேன். யாரும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. பூமி எங்க வீட்டு பொண்ணு, எங்க வீட்டுல இருக்கா. நானே கொடுக்கறேன். உன் அதிர்ஷ்டம் என்னடி இப்படி இருக்கு? உன்னை கொல்லலாங்கிற நேரத்துல தப்பிச்சிட்ட. சாமி கிட்ட இருக்கிற பிரசாதம் உனக்கே கிடைக்குது. ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தேவஹே தன்னோ தந்தி பிரசோதயாத். வாங்கிக்கங்கம்மா.